ஹாய் காய்ஸ், ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்னன்னா, இந்த கிருஷ்ணா டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உண்டு. இந்த இன்ஸ்டால வீடியோலாம் போட்டுட்டு இருப்பான். ஒரு 20K சம்திங் ஃபாலோவர்ஸ்லாம் உண்டு. ஆனா அவன்ட்ட இருந்து நான் சான் எடுத்தேன். எப்போனா 2025 அந்த டைமு. நான் எடுக்க சமயம் நான் அந்த வீடியோலாம் போடாதனால இந்த வீடியோ நான் போடல. இப்போ நான் வீடியோ போட்டனால ஜஸ்ட் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லேன். ஏன்னா நெறைய பேர் இதே மாரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லேன். என்னன்னா, நான் ஒரு கியூ கேஸ் கேட்டிருந்தேன் 2025ல. 25 டைமு கியூ கேஸ் கேட்டிருந்தேன். எம்ஆர்வி கேஸ். அப்ப அவன் என்ன தாரேன்னு சொன்னான். ஓகேன்னு சொல்லி நானும் சரி இன்ஸ்டால இவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் அப்படி இப்ப கேட்ட பிறகு எல்லாம் ஓகேயா இருந்து. அப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு சம்திங் குடுத்தேன். 2,00,000 சம்திங் நான் குடுத்தேன். குடுத்து நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வரவே இல்ல சாதனம். அதுக்கப்புறம் ஏ கேஸ், பி கேஸ்லாம் இறங்கிட்டு. அது இம்போர்ட்டு. எம்ஆர்பி கேஸ் அந்த டைம் இறங்காதனால இதெல்லாம் இறங்கிட்டு. அப்ப நான் கேட்டேன், ப்ரோ என்னாச்சு என்னாச்சுன்னு. ஒரு பதிலும் ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தா, இவன் பார்சல் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் ஐடி மட்டும் அனுப்பி தந்தான். லாஸ்ட்ல பார்த்தா அந்த ட்ராக் ஐடி 1 வாரம் கழிச்சு தானே டெல்லியிலேருந்து வரனால 1 வாரம் கழிச்சு என் கைக்கு வந்து. வந்தவரை பார்த்த பிறகு வெறும் 1 பாட்ஸ் தான் இருந்தது அதுக்குள்ள. என்னடா 1 பாட்ஸ் தான் இருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், ஒரு ரிப்ளை இல்ல. கொஞ்ச நேரமா நானும் சுத்திட்டே இருக்கேன். அந்த இங்க டெலிவரி இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். திரும்பி நான் அவன்கிட்ட கேட்கேன். திரும்பி நான் 2வது ஃபோட்டோ அனுப்பேன். சும்மா போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பேன். 2வது உடனே கால் பண்ணான். கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டு ஃபோன் பண்ணான். ப்ரோ அது என்னன்னா பெங்களூர்ல எவனுக்கோ பார்சல் அனுப்ப வேண்டியது எனக்கு வந்துட்டான். எனக்கு அனுப்ப வேண்டியது வேற ஒருத்தனுக்கு போயிட்டான். எப்படி அந்த 25 கேஸுக்கும் இந்த ஒரு பாட்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை வருங்க. चीटिंग 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 करता है तू। அப்படி சொல்லி என்ன இது பண்ணி திரும்பி நானும் ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு ஃபுல்லா பிஎம்டபிள்யூ இது. இதை வச்சு நம்ம ஒன்றும் சேல் பண்ணலாம். ஆனா நான் கொடுத்தது வந்து 2,25,000 சம்திங் கொடுத்தேன். பட் அவன் எனக்கு அனுப்புன கார்டுக்கு வேல்யூ வந்து 1,80,000 சம்திங் தான். கிட்டத்தட்ட 80,000 கிட்ட எனக்கு லாஸ் ஆச்சு. அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னா, ப்ரோ அப்பனா நீங்க எனக்கு வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பைசா அனுப்பிடுறேன், இல்லைன்னா நான் உங்களுக்கு அந்த கேஸ் அனுப்பிடுறேன்னு சொன்னான். சரி கேஸ் அனுப்புங்க, இல்லாட்டி இந்த பாட்ஸை நான் ரிட்டர்ன் அனுப்பேன், யாருக்கு மாறி போச்சோ அவங்களுக்கு நான் ரிட்டர்ன் அனுப்பேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளா சரி சொல்லிட்டே இருந்தேன், நானும் இது பண்ணிட்டே இருந்தேன். திரும்பி பார்த்த பிறகு அவன் என்ன பிளாக் பண்ணிட்டான். No problem. No, 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 no. I am not crying. I am not crying. So I saw all the. சரி என்னடா ஆச்சு, பிளாக் பண்ணிட்டேன்னு ஒரே பதட்டமாயிட்டு. ஏன்னா நானே இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் இந்த பைசா கொடுத்து வாங்கி அந்த டைம்ல நான் தொடங்கினது ஹாட் வீல்ஸை ஊற்றி. அப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நான் பைசா வாங்கிச்சு நான் இவனுக்கு கையில் கொடுத்தது. எனக்கு அந்த நகையும் திருப்ப முடியல, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அடைக்க முடியல, பைசா லாக் ஆயிருக்கு. ஏன்னா நான் கடன் வச்சு தான் இந்த இது பண்ணது, இந்த ஏஜென்சியை நான் தொடங்கினது. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது. என்னன்னு ரிப்ளை கேட்ட பிறகு திரும்பி இன்னொரு நாள் வேற ஒரு நம்பர்லேருந்து நான் மெசேஜ் பண்ணேன். எனக்கு நம்பர் தான், அது பர்சனல் இதில் பண்ணேன். அதை அவனுக்கு தெரியாதனால அவன் ரிப்ளை பண்ணான். ரிப்ளை பண்ணிட்டு திரும்பி கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு தர முடியாது, அதே மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு திரும்பி அந்த நம்பரையும் பிளாக் பண்ணிட்டான். எனக்கு அந்த டைம் ஒன்றும் ஒரு மைண்டுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னடா செய்ய போகிறோம், ஒன்றுமே ஓடலை. திரும்பி இந்த இருக்க சாதனத்தை நான் ரொம்ப தர ரேட்டுக்கு நான் கொடுத்து சேல் பண்ணேன். இந்த பிஎம்டபிள்யூ இப்போம்லாம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஆனால் முன்னாடிலாம் நான் சும்மா தர ரேட்டுக்கு தான் கொடுத்து நான் சேல் பண்ணேன். எனக்கு வந்ததுல நான் மேக்ஸிமம் 1,50,000 60 சம்திங் எனக்கு வந்த வேல்யூனா நான் விற்றது ஒரு 5,000 கூட இருக்காது. இது அவ்வளோ விற்றப்போ எனக்கு ஒரு 5,000 கூட கிடைச்சிருக்காது. அந்த லெவலுக்கு தான் நான் சேல் பண்ணேன் இந்த சாதனத்தை. ஏன்னா அந்த டைம் எனக்கு பைசா ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்து சரி இருக்கிறதையாவது நம்ம ரிட்டர்ன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அடைச்சி இப்போ பாதி நகையாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இது பண்ணது. நான் இப்போ எதுக்கு இதை பற்றி பேசுறேன்னா, நான் முன்னாடி வீடியோ போட்டதுனால பேசல ஒன்று. இன்னொன்று வந்து நான் நிறைய கஸ்டமருக்கு நான் கடைக்காரங்களுக்கு நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட நிறையட்ட பேசும்போது இதே சேம் ப்ராப்ளம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னடா இவன் இப்படியே லாந்திட்டு இருக்கான், நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இது பண்ணிட்டு இருக்கான். நான் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கேன், ஸ்டோரி போட்டுட்டு இருக்கான். இதே அவன்கிட்ட டேரெக்டாக கடையில் போய் வாங்குவவங்களுக்கு ஓகே. மற்றபடி நம்ம இதே மாதிரி வெளியே இருந்துலாம் நம்ம நம்பி பைசா கொடுத்து நம்ம வாங்குவோம். வாங்கின பிறகு இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும்? அவன் நம்மள்ட்ட இருந்து வாங்கின பைசா எடுத்து தான் அவன் ஸ்டாக்கே வாங்குவான். அவன் கடைக்கு வாங்கி புது புது ஐட்டம் வச்சுட்டு சும்மா வீடியோ போட்டு அந்த வீடியோவை வைரல் ஆக்கி ஃபாலோவர்ஸை ஏற்றிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த இவன்ட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவன் நமக்கு சாதனமே தருவான். அதுல ஒரு 400 ரூபா அப்படி நிறைய இவன் ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ! அப்ப இதே மாதிரி நம்மள சரி இன்னும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் சரி வீடியோ பண்ணலான்னு இன்னொன்னு நிறைய பேர் பைசா இருந்து அப்படி ஒண்ணு இந்த தொழிலுக்கு ஒன்றும் வரல. எல்லாரும் கொஞ்சம் ஏதாவது பண்ணி நம்ம முன்னேறிடலாம், ஏதாவது நம்ம பண்ணி மேல வந்துடலாம்னு சொல்லி தான் நம்ம வாங்குது. நம்ம கடை வாங்கி தான் இந்த நிறைய பேர் இந்த தொழிலே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதான் நான் இந்த வீடியோ மெயினா போட்டது. ஏன்னா இதே மாதிரி யாரும் ஏமாந்துறாங்க. ஏன்னா ஏமாந்தா திரும்பி கிடைக்க சான்ஸே இல்லை. ஏன்னா நீங்க டைரக்டா போய் வாங்குங்கன்னா எல்லாம் ஓகே. மற்றபடி இந்த ஆன்லைன்ல கொடுக்கறது மேக்ஸிமம்
கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நானா இருந்தாலும் சரி என்கிட்டயே நிறைய டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. வேற யாரா இருந்தாலும் சரி நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் கண்ணை மூடிட்டு வாங்கிடுறீங்க நிறைய பேர். அது நான் அப்படிதான் பண்ணிட்டேன். அதனால தான் நான் சரி இதை ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் போடுறது. அதே மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஆள்கிட்டையும் நீங்க எல்லா அவங்க லொக்கேஷனு, அவங்க அட்ரஸு, அவங்க டீட்டெயிலு, ஜிஎஸ்டி அது இது எல்லாமே கேளுங்க. கேட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு யாரா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. சும்மா கண்ண மூடிட்டு யார்ட்டயும் பர்ச்சேஸ் பண்ணிறாதீங்க. பாதிக்கப்பட்டேன் நான். அதனால தான் சொல்லி வேற ஒண்ணும் இல்ல. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. நானே அழிச்சுப்பேன்.